வணக்கம் மக்களே. நானும் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிடலாங்கிற ஒரு முடிவில் ஆரம்பத்திலேருந்தே பாருங்கள், உடல் உறுப்புகள் தானம் பண்ணுறேன்னு. உன் உறுப்பே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, இதில் எதுக்கடா நீ உடல் உறுப்பு தானம் பண்ணுற? உனக்கு தான் எல்லாமே வெந்து போய் நொந்து போய் கிடக்குது, கிட்னிலாம் சட்னியாக போய் கிடக்குன்னு சொல்லி அதை தடை போட்டிங்க. என்னை செய்ய விடலை. நானும் கண் தானம் பண்ணலாம், ரத்த தானம் ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு ரத்தத்தில் சுகர் இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது, பிபி இருக்குது, டிபி இருக்குதுன்னு சொல்லி கெடுத்து விட்டீங்க. அடுத்து வேறு ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தேன். அதாவது ஒரு 50-100 பேருக்காவது ரம்ஜானுக்கு பிரியாணி போட்டுடலாம், சாப்பாடு ரெடி பண்ணுவோம், எல்லாருக்கும் பார்சல் போடுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நீங்கள் யாருமே ஒத்து வரல. இவன் பணம் வேட்டையாடுறேன், பணத்தை முகாம் போடுறதுக்கு உண்டான வேலைகள் இறங்குறேன், இவனை நம்பி எவனும் பணம் தராதிங்க, இவன் வாங்கிட்டு 100 பேருக்கு போடுறேன்னு சொல்லிட்டு 20 பேருக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அதை கெடுத்து விட்டீங்க. அதுக்கப்புறம் என் கூட ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா, அவள் அதுக்கு மேலே ஏதோ ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ புடவை வாங்கி கொடுப்போம், மனசாட்சிப்படி சொல்கிறேங்க, ஒரு 100 பேர்த்துக்காவது புடவை வாங்கி ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்போன்னு சொல்லி தான் நான் பிளான் போட்டேன். இவன் என்ன தெரியுமா சொன்னேன், 100 பேருக்குலாம் கொடுக்காத, ஒரு 20 பேர்த்துக்கு கொடு போதும், அது போக 1000 ரூபா 1500 பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். உங்களுக்குலாம் யாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டுப்புடவை வாங்கி கொடுப்போன்னு சொன்னதுக்கு என்ன தெரியுமா சொன்னேன், பட்டுப்புடவையெல்லாம் வேணாம், சாதாரண புடவை பேன்சி சேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு 350 500 ஒரு புடவையை வாங்கி எல்லாத்துக்கும் பாக்கெட்டு போட்டு கொடுக்க சொன்னால் கொரியர் பண்ணேன். அது ஒரு விஷயம். இப்போ நோம்பு கஞ்சி இனிமேல் சொல்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கையில் நான் எல்லாமே நல்லதாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன். அதோடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோவே. அதாவது இன்றைக்கி வரும்போது யதார்த்தமாக எங்கள் சுப்பிரமணியபுரம் பள்ளியாச பக்கம் வழியாக வந்தேன். வரும்போது போர்டு பார்த்தேன். அதில் இன்றைய நோன்பு கஞ்சி வழங்குபவர் அப்படின்னு போட்டு ஜனாப் அப்படின்னு போட்டு ஒருத்தர் பேரை போட்டு ரகுபுதீன் இல்லை பஹ்ருதீன் அப்படி ஒருத்தவங்க பேரை போட்டு இவர் இன்னாருடைய மகன் இன்னார் இன்றைக்கி நோன்பு கஞ்சி வழங்குகிறார் அப்படின்னு சொல்லி போர்டை பார்த்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு இது தோன்றுச்சுன்னா உத்வேகம், நம்மையே இதே மாதிரி நோன்பு கஞ்சி கொடுக்கக்கூடாது. நம்மளும் 30 நாளைக்கு 30 பேர் நோன்பு கஞ்சிக்கு ஜமாத்துக்கு கொடுக்குறாங்க, கறிக்கஞ்சி கொடுக்கலாமே. எங்கள் அப்பா பேரையும் போட்டு லேட் மர்ஹூம் எஸ் சாகுல் ஹமீது அவர்களுடைய மகன் சிக்கந்தர் ஷா அவர்கள் இன்றைய நோன்பு கஞ்சி வழங்குவார் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம பேரும் அந்த ஜமாத்துடைய போர்டில் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம் இப்போ தலை தோங்கி வந்திருக்கு. காரணம் என்னென்னா, எத்தனை நாளைக்கு நானும் கெட்டவனாகவே இருக்கிறது? நானும் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது பண்ணணும்னு எனக்கு தோணும்ல. ஏன் என் காசு பூரா அந்த குணா கோகைக்குள்ளேயும் இந்த கவட்ட கருப்பிக்கிட்ட கொடுக்கறதுனால தானே என்னால் பரந்த மனப்பான்மையோடு எதுவுமே உதவி செய்ய முடியலை. அப்படி இருந்து எனக்கு நிறைய பேர் உதவுறாங்க. இப்போ கூட நான் நினச்சேன்னா, எப்போ அந்த மாதிரி நான் நோன்பு கஞ்சி நான் பள்ளியாசலுக்கு ஒரு நாள் கஞ்சி என் சார்பாக நம்ம யூடியூப்பில் இருக்கிற என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய தங்கச்சிகளும் என் மாப்பிள்ளைகள் சார்பாக நோன்பு கஞ்சி கொடுக்கணுப்பா, அந்த புண்ணியம் பூரா உங்களுக்கு சேரும்னு சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் எனக்காக பண உதவி செய்கிறதுக்கும் செய்யுங்க தாராளமானு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஆனாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், அன்பு ஒன்றே போதும், அன்பளிப்பு தேவையில்லை அப்படிங்கிற தாரக மந்திரம் எனக்குள்ளே ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்தே தொடங்கிருச்சு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன், இந்த வருஷத்துலேருந்து நான் எடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி, ஒரு உறுதிமொழி என்னென்னா, இனி வரப்போகிற அனைத்து பண்டிகைகளுக்கும், இப்போ அடுத்து பக்ரீத் வருதா, கெடா வாங்க போகிறேன். என் சொந்த காசில் ஒரு 2 கடாவை வாங்கி மக்களுக்கு ஒரு கடாவை கறியை பூரா பிரித்து பங்கு போட்டு மீதி இருக்கிற ஒரு கடாவை பிரியாணி போட்டு அதை ஒரு மண்டபம் பிடிச்சி எனது ரசிகர்களுக்கும் என் தங்கச்சிகளுக்கும் மாப்பிள்ளைகளையும் இங்கே வர வச்சு, உள்நாடு வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா எங்கே இருந்தாலும் எல்லாரையுமே வர வச்சு இதே ஊரில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு மண்டபத்தை பிடிச்சி பிரியாணி. அதே போல் அதுக்கு அடுத்து தீபாவளி வருது. தீபாவளி வந்தால் தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் புடவைகள் போன வட்டம் எப்படி 20 பேர்த்துக்கு கொடுத்து என்னுடைய அந்த இதெல்லாம் முடக்குனாலோ, இன்றைக்கி என்னுடைய பரந்த மனசுக்கு ஒரு 500 பேருக்கு புடவைகள், ஜாக்கெட்டுகள், என் மாப்பிள்ளைகளுக்கு வேட்டி சட்டைகள், அதுபோக ஸ்வீட் பாக்ஸுகள் எல்லாம் கொடுக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதே மாதிரி பொங்கல் வந்தால் பொங்கலுக்கு அரிசி, பச்சரிசி, நெய், மண்டை வெல்லம், கரும்பு, இதுபோக வேஷ்டி சட்டை, தமிழர் பாரம்பரியமான வேட்டி சட்டை எல்லாம் கொடுத்து அந்த பண்டிகை. அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு இது வருதில்ல கிறிஸ்துமஸ் வந்தால் அங்கே போய் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பூரா பேத்துக்குமே கேக்கு வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்து, அதே மாதிரி அந்த வேளாங்கண்ணியில் உள்ள பிரார்த்தனை கூடத்துக்கு மண்டி போட்டு நடந்தே போகிறதா சில வேண்டுதல்கள்லாம் நான் வைக்க போகிறேன். நாகூருக்கு போனால் மொட்டை போடுறது, அதே மாதிரி திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானுக்கு நேர்த்திக்கடை, அதை மாதிரி வரிசையாக என்னென்ன பண்டிகை வருதோ எல்லா பண்டிகைகளுக்கும் என்னால் முடிஞ்ச அளவு கணக்கமிட்டிக்கு போனால் அரிசி மூடை என் காசில் நான் வாங்கி கொடுக்குறதா ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். அதுக்காக அடுத்தவங்க கொடுத்தா நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அடுத்தவங்கன்னு சொல்லக்கூடாது, நான் வாயில் போட்டுக்கிறேன்.
கண்டிப்பாக இது அடுத்தவங்க கிடையாது, எனது சகோதரிகள், ஏன் மாப்பிள்ளைங்க. மாமா வந்து இவ்வளோ நல்ல மனசோடு இருக்கார், சரி கண்டிப்பாக அவருக்காக நம்ம கையில் இருந்து, நம்ம வெளிநாடுகளில் இருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம், இல்லை ஏதோ இங்கே இருந்துக்கிட்டே நம்மளால் போக முடியலை, அப்போ இவர் மூலியமாக நம்ம ஏன் நல்லது செய்யக்கூடாது. அவர் தான் திருந்திட்டார். முந்தி மாதிரி இப்போ வந்து எந்த காசையும் ஆட்டையை போடுறதோ இல்லை இந்த திருட்டு பழக்கமோ அவருக்கு தான் இல்லையே. இந்த டீ கிளாஸ் மேட்டர்லேயே பாருங்கள், உண்மையிலே வந்து நாங்கள் டீ கிளாஸை திருடலை, உண்மையிலே ப்ராங்க் தான் பண்ணணுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்க போய் தான் அதை நாங்கள் போய் அங்கே காவல் நிலையத்தில் காட்டின உடனே ஸோ இது ப்ராங்க் தான், இவங்க உண்மையிலே இவங்க திருடலை அப்படின்னு சொல்லி நம்பி எங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு சமரசமாக பேசி எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி அனுப்பி விட்டாங்க. ஆக என் மேலே பழிச்சொல்லும் அவச்சொல்லும் போடுறதுக்கு ஒரு கும்பலும் குரூப்பும் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நான் நல்லவேங்கிறது இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக பேசிக்காகவே நான் நல்லவேன் தான். உருட்டுறதுங்கிறது அப்பப்போ உருட்டுவேன். இந்த மாதிரி பண்டிகைகளுக்கெல்லாம் நானே ஏன் முன்னின்று எல்லாத்தையும் நடத்தக்கூடாது? ஏன் ஒரு ரத்த தான முகாம் நான் போடலாமே? நமது ரசிகர்கள், என் மாப்பிள்ளைங்க, என் தங்கச்சிங்க என்னையை விடுங்க, எனக்கு தான் ரத்தம் கெட்டு போச்சுங்கிறீங்க. ஏன் ரசிகர்களுக்கு ரத்தம் நல்லா இருக்கல? என் தங்கச்சிகளுக்கு, என் மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் ரத்தம் இன்னும் துடிப்போடு தானே ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்களையெல்லாம் கூட்டு நேராக வந்து ஒரு முகாமை நடத்தி, ஒரு ஜனவரி 26 வருது குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 வருது சுதந்திர தினம், அந்த நேரம்லாம் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு முகாமை ஏற்படுத்தி பாட்டிலாக ரத்தத்தை பிடிச்சி பெரியாஸ்பத்திரிக்கோ இல்லை ரத்த தான முகாமுக்கோ அந்த டொனேட்டர் இடத்துக்கோ நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன் திட்டம் நல்ல திட்டம் தானே. அதே மாதிரி என் ரசிகர் கண்மணிகள் அவங்க கண்களை யார் யார் தானம் பண்ணுறாங்களோ என் மூலியமாக தானம் பண்ணுங்கள். என்னால் வந்து இனிமேல் யாருக்குமே வந்து பாதிப்பு வரக்கூடாது. என்னால் இனிமேல் 4 ஜீவன் வாழ்ந்தாங்க, நானே உடலை அப்படியே தானம் பண்ணலான் இருக்கேன். என் உடலை கொண்டு போய் அருங்காட்சியகத்திலையோ இல்லை வந்து மியூசியத்திலையோ இல்லை வந்து மருத்துவ கூடத்திலையோ வச்சு அவங்க வந்து என் உடல் கூறுகள், இதுதான் மாமாவோட கண்கள், இதில் தான் இவர் பேசினார் வாய், இந்த காதில் தான் இவர் கேட்டார், இவர் கை தான் ஓங்கி நின்றுச்சு, இவருடைய மற்ற பார்ட்ஸுகளெல்லாம் பாருங்கன்னு சொல்லி எல்லாமே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் என் உடலை வந்து நான் அர்ப்பணிக்கக்கூடாது? அப்படி அர்ப்பணித்தா எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ராஜ மரியாதை, அரசு மரியாதையெல்லாம் எனக்கு கிடைக்குமே. வாழ்ந்தது ஒரு தடவை தான், வாழ போகிறது ஒரே தடவை தான். ஒருக்கா தான் பிறக்க போகிறோம், ஒருக்கா தான் இறக்க போகிறோம். நம்ம ஏன் 4 மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்கிறவனாக மாறக்கூடாது? நான் என்னையை நானே புனிதனாக மாற்ற போகிறேன். புனிதன்னா அது தெரியுமில்ல, தூய்மையானவன் நான் மாற்ற போகிறேன். என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் அறிவுரை சொல்ல போகிறேன். மாப்பிள்ளையில் அங்கே வாங்க, நீங்களும் உடல் உறுப்பு தானம் பண்ணுங்கள், கண் தானம் பண்ணுங்கள், ரத்த தானம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பண்ண போகிறேன். இதை விட சிறந்தது அன்னதானம், அதுலேயும் நான் முழு மூச்சாக இறங்க போகிறேன். கண்டிப்பாக இதில் யார் தடக்கல்லாம் நின்னாலும் அவங்கள தூக்கி எறியவும் நான் தயாராகிட்டேன். ஏன்னா மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும், அதை மாதிரி எனக்கு வாழ்க்கைன்னு இருக்கிற வரைக்கும் என் கூட அந்த கட்டப்பை கருப்பி இருக்கத்தான் போகிறான். இவன் சொல்கிறா நான் வீடு வாங்கி கொடுத்த உடனே அப்படியே என்னை விட்டுட்டு போயிடுவாளாம், நான் வந்து என் குடும்பத்தோடு போய் சேர்றதுக்கு இவன் சிக்னல் கொடுத்துருவாளாம், க்ரீன் சிக்னலு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன்னா அவளே பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா, நீ இப்போவே என் கூட வாடகை கொடுத்து என் கூட வந்து இவ்வளோ லட்சத்தை கொடுத்து வாழும்போதே நீ விட மாட்டேங்கிற, இதே சொந்தமாக எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டா என்னையே தான் நீ தனியாக விட போறியா? என் புருஷன் கூட போய் வாழ வைக்க போறியா? நடக்கவே நடக்காது. நீ எப்படி என் கூட தான் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லி இப்போவே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி சுமியும் வந்து அந்த ஒரு பயலை, அந்த பேர் என்ன சுகையில், அவனை விட்டுட்டு வர்ற மாதிரியும் நம்மளுக்கு தெரியலை. தினம் பார்த்தா வீடியோவில் அவனை தான் ஸ்பேனர் வச்சுக்கிட்டு என்னையே தான் மனநோயாளின்னு சொல்லி, சூர்யாவை மனநோயாளின்னு சொல்லி கமெண்ட்டை போட்டு தேவையில்லாமல் அவளை டென்ஷன் ஆக்கி, நேற்று நைட்டெல்லாம் 9 மணிக்கு அவள் போட்டதெல்லாம் லைவாக கருமை உட்காந்துக்கிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாகவே கெட்ட வார்த்தை, கமெண்ட் போடுறவனையும் திட்டுறா, வந்த போனவனையும் கழுவி ஊற்றுறா, சுகையிலையும் கழுவி ஊற்றுறா, சுமியவும் கழுவி ஊற்றுறா, பத்தாவதுக்கு என் பிள்ளைகளையும் இழுக்கிறான். என் பிள்ளைய விஷயத்தை வெளியே கொண்டு வராத, அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உன்னை சம்மந்தம் இல்லாமையே சம்மந்தப்படுத்தி உன்னை சித்தின்னு போட்டு எதோ போட்டானுங்க நியூஸ் சேனல்லாம். அதுவே என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் அது இதாகலை, ஜீரணிக்க முடியலை. எதுக்கு இவ்வளோ போய் எங்கள் சித்தின்னு போட்டாங்க, என்ன எதுக்கு இந்த அம்மாவோட சேர்த்து வச்சு போட்டாங்க? என் மையன் வந்து அவ்வளோ சங்கடப்பட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உனக்கு வந்து நான் ஒரு ஆள் தான், என் குடும்பமோ என் மகனோ என் பேரனோ என் பெரிய மகனோ உனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. இந்த வீடியோ மூலியமாக இப்போ இதை அங்கே வச்சே நான் பேசியிருப்பேன். ஏன் பேசாமல் இங்கே வந்து பேசுகிறேன்னா, இந்த வீடியோ மூலியமாக அவளுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு எச்சரிக்கையான பதிவு என்னென்னா, இனிமேல் என் குடும்பத்தை பற்றி கூட பேசிக்க, அதாவது என் சுமியை பேசு இல்லை என்னையே பேசு, ஆனால் என் பிள்ளைகளை நீ தொட்டனா இனிமேல் நீ கெட்ட, ஒரே வார்த்தை சொல்லிடுவேன். இல்லைன்னா அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். இல்லை வீட்டு ஓனர்கிட்ட சொல்லி, எப்பா அம்மா எக்கா இனிமேல் இந்த வீட்டில் எனக்கு குடியிருக்கிறதுக்கு ஐடியா இல்லை, இனிமேல் எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஃபோன்லேயோ
இல்லை வந்து எழுத்து மூலியமாகவோ அவங்களுக்கு தகவலை சொல்லிவிட்டு நான் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா அராஜகம் மீறி போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம். சுமி வந்து தன்னுடைய வாழ்க்கையவே 25 வருஷ வாழ்க்கையவே விட்டு கொடுத்து கணவனை இழந்துட்டு, கணவன் இருந்து இழந்த மாதிரி தான். நான் உயிரோடு இருந்தால் என்ன, செத்த புணமாக இருந்தால் என்ன, ஒரு பொண்டாட்டிக்கு கூட கணவன் இருக்கணும், குடும்ப தலைவன் கூட இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் விளங்கும், குடும்பத்தை வழிநடத்தி போக முடியும். ஆனால் அந்த இடத்துல நான் இல்லை. ஆனால் என் பிள்ளைய பேரை காப்பாற்றுற இடத்துலையாவது நான் இருக்கணுமா இல்லையா? நியாயத்தை சொல்லுங்கள். என் பிள்ளைகளை பேசிக்கிட்டே இருப்பா, இதையெல்லாம் ஊடு கொட்டி கேட்டுக்கிட்டு இவளுக்கு நான் சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இது எவ்வளோ பெரிய அராஜக போக்கு. இதை நிப்பாட்டணும். 2வது, இனிமேல் நீ வேணால் என் பிள்ளைகளை பற்றி பேசிக்க. ஏன்னா முள்ளால் தான் எடுக்கணும். என் பிள்ளைகளை பற்றி வேணால் பேசிக்க. அதே மாதிரி நானும் சும்மா இருக்க மாட்டேன். என் குடும்பத்தை விட நான் வந்து உன் திலீபாவையும் உன் கோகுலையும் உன் புருஷன் பாலவிநாயகத்தையும் பேசினா நீ எவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகி சைக்கோவாக மாறுவங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என்னை நீ தூக்கி போட்டு மிதிக்கிறது, அல்லையில் குத்துறது, என்னை குறவலையை பிடிச்சி நெரிக்கிறது, நைட்டு பூரா தூங்க விடாமல் பண்ணுறதுக்கெலாம் காரணம் என்ன? உன் குடும்பத்தையோ உன் பிள்ளைகளையோ உன் தாய் தகப்பனையோ அம்மா அப்பாவையோ பேசினா உனக்கு ஆத்திரம் வருதுல. அப்போ அந்த பாணியை, அந்த எதிர்வினையை நான் கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை நீ உருவாக்கிறாத. நான் உனக்கு எச்சரிக்கை தான் விடுறேன். அதுக்காக உன் பிள்ளைகளை நான் பேச போகிறது கிடையாது. பேசுகிற சூழ்நிலையை நீ உருவாக்கிறாதான்னு சொல்கிறேன். ஏன்னா இதே வழி தனக்கு வந்தால் தான் தெரியும். தலைவலியும் கால்வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதை மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அதோடைய வழி தெரியும். உன் பிள்ளைகளை திட்டும்போது தான் அதோடைய வழி தெரியும். நேற்று கூட நீ ஒரு வீடியோவில் சொன்ன, இதே வந்து அச்சுவை பற்றி பேசும்போது உனக்கு இவ்வளோ கோவம் வருது, அப்போ என் புருஷனை, அப்போ தான் இவள் வாயிலிருந்து வருது, என் புருஷனை பேசும்போது எனக்கு எப்படி வலிக்கும்? இவளுடைய உண்மையான சுயரூபம் வெளியே வருதா? எங்கள் அம்மாவை பற்றி பேசும்போது எனக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறியே. இப்போயும் சமீபத்தில் நிறையா பேர் சொன்ன கருத்தை தான் நானும் சொல்கிறேன். அவள் லைவ் போட்டு 3 நாள் ஆச்சு. உன்னையவோ உன் பிள்ளைகளையோ உங்கள் அம்மாவையோ பேசுனதே கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுற? அவங்க அப்பாவையும் திட்டுற, அவங்க அம்மாவையும் திட்டுற. என் பிள்ளைகளை ஏன் தண்ணிக்கு, அதாவது அவள் சொன்ன வார்த்தைகள் எவ்வளோ தூரம் என் மனசை வந்து ரணகலப்படுத்தியிருக்குங்கிறத நீ யோசிச்சு பாருங்கள். ஏன் உன் தண்ணிக்கு தான் அவங்க பிறந்தாயலா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது எவ்வளோ பெரிய கொடூரமான வார்த்தை தெரியுமா? அதோடைய அர்த்தம் என்னான்னு தெரியுமா? தெரியாமே உட்காந்துக்கிட்டு இவள் வார்த்தையில் விடுறா. இவ்வளோத்துக்கு யார் காசு? ஏன் சம்பாத்தியம், ஏன் வருமானத்தை சாப்பிட்டுக்கிட்டு என்னையவே என் பிள்ளைங்க ஏன் தண்ணிக்கு பிறந்தாயலான்னு சொல்லி கேட்டானா அப்போ இவளுக்கு எவ்வளோ பெரிய, இவளை மாத்திரம் ஒரே ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை, சிங்கப்பூர் ஐட்டம் அப்படின்னு சொன்னால் இவளுக்கு எவ்வளோ கோவம் வருது. யூரின் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் இவளுக்கு எவ்வளோ கோவம் வருது. யூரின் ஸ்ட்ரீட் ஸ்டார், அப்போ ஹார்ஸ் ஃபேஸ் அப்படின்னா எவ்வளோ கோவம் வருது. அப்போ உன் பேரை அடுத்தவன் வந்து மூத்திரச்சந்து, குதிரை மூஞ்சி, கட்டப்பை கருப்பின்னு சொல்லி தமிழில் சொன்னால் உனக்கு கோவம் வர மாட்டேங்குது. அதே பேரை இங்கிலீஷில் மாற்றி சொன்னால் 4 பேர் கமெண்டில் போட்டால் என்னை எதுக்கு, அவங்க பண்ண தப்புக்கு என்னை எதுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிற? நேற்று ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 10 பேர் கமெண்ட்டை போட்டிங்க. அது அவங்க நாசமாக போனவே, அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். தேவையில்லாமல் என்னை வந்து கமெண்டில் போட்டு உசுப்பேற்றி விட்டாங்க. யூரின் ஸ்ட்ரீட் ஸ்டாரு, கட்டப்பை கருப்பிக்கு உட்பேக்கு பிளாக்கி, அப்புறம் வந்து ஹார்ஸ் பேஸ், டாங்கி பேஸ், இப்படிலாம் போட்டாங்க. இதெல்லாம் போட்டவுடனே அது அவங்க இஷ்டம். ஏன் லைவில் வந்து அவன் கமெண்ட் போடுறான்னா அவனை பிளாக் போட நான் விருப்பம் கிடையாது. பிளாக் போட்டால் வியூஸ் குறையும், டைம் அவுட் கொடுத்தா வியூஸ் அப்படியே போங்கிறதுக்காக பிளாக் போடலை. அந்த காசையும் வாங்கி உனக்கு தானே தரப்போகிறேன். எனக்கு வியூஸ் குறைஞ்சா உனக்கும் குறைஞ்சா மாதிரி தானே. அதுக்காக தான் நான் அப்படியே விட்டேன். எதுக்கு நீ அவங்களெல்லாம் பிளாக் போடலைன்னு சொல்லி என்கிட்டே கட்டி ஏறிக்கிட்டு சண்டைக்கு வர்றான் இந்த எச்சக்கலை. நான் ஒரே வார்த்தை கேட்குறேன், இதே வார்த்தையை தானே தமிழில் தினம் போடுறாங்க. இல்லை உன்னை ஐட்டம்னு போடும்போது உனக்கு கோவம் வரலையா? இல்லை உன்னை மூத்திரச்சந்துன்னு சிங்கப்பூர் ஐட்டம்னு சொன்னப்போலாம் உனக்கு கோவம் வரல. நான் அதே வார்த்தையை இங்கிலீஷில் மாற்றி சொன்னால் உனக்கே அங்கே துடிக்குது பூஜ்யம், ஜெயிப்பது நிஜம்னு வர்ற. நான் ஒரே வார்த்தை கேட்பேனா கேட்க மாட்டேனா? நான் ஒன்று இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா சிம்பிளாக முடிச்சிடுறேன். வள குளம்லாம் வேணாம். என் குடும்பத்தை பேசுகிறத நிப்பாட்டினா உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் புருஷனையும் நான் இழுக்க மாட்டேன். இல்லையா, அவன் டீ கிளாஸ் கழுவுனவன், அவன் வந்து சாயக்கம்மையில் வேலை பார்த்தவன், உன் பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. நேற்று நல்லா ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏண்டி 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் அவங்க படிக்க வச்சது வேணால் ஓகே, அப்போ நீ கஷ்டப்பட்ட, உனக்கு கையில் காசு இல்லை, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வேறு மாதிரி நீ சம்பாரித்து ஏதோ ஒன்று பண்ணி படிக்க வச்சேன்னா ஒரு கஷ்டத்தில் இருந்தேன்ட. அந்த அண்ணன் தான் உன் கூட வந்துட்டார்ல. வந்ததுக்கப்புறம் உன் வாழ்க்கையோட கதையெல்லாம் கேட்டு உன் மேலே இறக்கப்பட்டு நீ தவறான பாதையில் போனதை திருத்தி உனக்கு இன்றைக்கி வாழ்க்கை கொடுத்து உன் மையம் 6ஆவது திலீப்பாங்கிறவன் 6ஆவது போகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ இருந்தே வந்து அவர் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து சரி உன் கூட வந்துட்டார்ல, அப்போ உன் பிள்ளைகளை ஏங்க போதுங்க, என் பிள்ளைய கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும், கஷ்டங்கிறது என்னான்னு அவங்க கற்றுக்கிட்டாங்க. இவன் ஒரு காரணம் சொல்லுவாள்,
நான் எதுக்காக ஹாஸ்டலில் விட்டுருக்கேன்னா என் பிள்ளைங்க வந்து கஷ்டம்னா என்னான்னு தெரியணும், உழைப்புனா என்னான்னு தெரியணும், அதாவது பணம்னா என்னான்னு தெரியணும், வேதனை வேர்வைனா என்னான்னு தெரியணும். அதுக்காகத்தான் நான் வந்து ஹாஸ்டலில் விட்டுருக்கேன். சரி ரைட் ஓகே. அது எத்தனை வருஷம்? ஒரு 1ஆப்லேருந்து 5ஆவது வரைக்கும் விட்டேன். சரி விடு, ஒரு 10th வரைக்கும் கூட அப்படி விட்டுருக்க ரைட்டுன்னே வச்சுக்கிடுவான். இப்போ அவன் +2 படிக்கிறான்ல, இப்போ வரைக்குமா அவனுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போயும் அவனை வந்து ஹாஸ்டலில் தான் சேர்க்கணும், அடுத்தும் காலேஜ் ஹாஸ்டலில் தான் சேர்க்கணுங்கிறது என்ன உன் பிளானு? அப்போ உன் கூட வச்சுக்கிற. அப்படி இருந்து இன்னொன்று என்ன சொல்கிறா, எங்கள் அம்மா வந்து தனியாக வீடு பிடிச்சி அதில் சமைச்சு என் பிள்ளைங்க 2 பேர் வந்து எங்கள் அம்மா கூட வேணாலும் வாழலாம், ஆனால் என் கூட வாழக்கூடாது, என் கூட ஒன்று மண்ணா இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும். அப்போ இன்னமும் இவ சுயநலமாக தானே வாழ்கிறா. இவ பிள்ளைய கூட வந்துட்டா இவருக்கு குடிக்கிற சுதந்திரம், படுக்கிற சுதந்திரம், மான் வேட்டை மண்ணாங்கட்டி வேட்டையெல்லாம் இல்லாமல் போயிடும்ல. அப்போ உனக்கு இப்போவே 40 வயசு நெருங்க போகுது, இன்னமும் உனக்கு உடல் சுகமும் காமத்துக்கும் இதுக்காக உன் பிள்ளைகளை போய் இன்னமும் ஹாஸ்டலில் விடணும்னு நீ நினைக்கிற. அப்போ நீ நல்லவளை? நான் கேட்பேனா இல்லையா? கேட்க மாட்டேனா? அப்புறம் ஏன் மக்கள் முன்னால் வந்து நல்லவ வேஷம் போடுற? என் பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் ஹாஸ்டலில் விட்டுருக்கேன், இல்லைன்னா நேரம் அவங்க என் கூட தான் இருப்பாங்க. இப்போயும் ஒன்று கெட்டு போகல. +2 முடிஞ்ச உடனே உன் கூடவே வச்சுக்க, இங்கேருந்தே ஹாஸ்டலில் சேர்த்து விடு. இங்கேருந்தே ஹாஸ்டல் வேணாம், காலேஜுக்கு போக வச்சு இங்கேயே படிக்க வை. நல்லவளாக இருந்தால் அதை பண்ணணும்ல. ஆக எல்லாத்துலேயுமே சுயநலமாக நடக்கிறது இவ தான். பழி பூரா என் மேலே. அவருடைய சுதந்திரம் கெட்டு போகும். அவர் பசங்க இருந்தால் நானும் அவர் சேர்ந்து குடிச்சு கும்மாளம் போட்டால் அதை பார்த்தா திலீபாவோட மனநிலை கெட்டு போகும். கோகுல் வளர்கிற பையன், அவன் பார்த்து அவன் மனநிலை கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி நாடகத்தை போடுறான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இவளுக்கு இவளுடைய தேவைகள், இவளுடைய சுகம் துக்கம் எதுலேயுமே வந்து ஒரு துளியை கூட விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இவ பிள்ளைய எப்படி போனால் என்ன? கடைசி வரைக்கும் இவங்க ஹாஸ்டல்லே போனால் பெத்த பிள்ளைக்கு எப்படி தாய் மேலே பாசம் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படியே வந்து ஒட்டுல்லா உரம்லாம் போனால் அவன் தான் ஏற்கனவே கை நீட்ட ஆரம்பிச்சிட்டான். இவளை இன்னும் போக போக என் மேலே கை வைக்க ஆரம்பித்தான். இது தேவையா? எதாக இருந்தாலும் யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்க சூர்யா. இன்னமும் பிள்ளைகளை கைக்குள்ளே வச்சு வளர்க்காமல் இப்படி ஹாஸ்டல்லே வளர்த்தனா பிள்ளைய கெட்டு போயிடும். ஏன்னா இனிமேல் வந்து +2 முடிச்சுட்டாங்கன்னா காலேஜ் போகும்போது அவனுடைய டீனேஜுக்கு உள்ளே இருக்க ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு அதனால் யாரையாவது ஒரு பொண்ணை காதலிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், அதனால் தப்புகள் நடக்கலாம். அப்புறம் மொத்தத்துக்கு உன் குடும்பத்தோடைய பேர் நாரி போய் உன் குடும்ப பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிய விட்டுறாத. உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, இப்போ வந்துடுவா வேகமாக, உன் பிள்ளைய போய் பாடுறா. அதை விட்டுவிட்டு எதுக்குடா என் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீ யார்றா? நீயே வாடகை புருஷன் அப்படின்னு சொல்லி இப்போ வருவா. பார்க்குறீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை அதைத்தான் பேச வருவா. நான் வந்து என் பேச்சை கேட்டால் கேளு, கேட்காட்டினா போ. எனக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை நான் சொல்லிட்டேன். கேட்டால் அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது, இல்லையா அவங்க எதிர்காலத்தையும் மண்ணோட மண்ணாக போட்டு புதைச்சிடாத. அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் பேசின கருத்தில் இன்றைக்கி ஏதாவது தவறு இருக்கா மக்களே? நியாயமாக பேசுவேன், எனக்கு தோன்றதை பேசுவேன். ரைட்டா? சரின்னா நல்ல கமெண்டாக போடுங்க, இல்லையா உங்கள் வேலையை பார்த்துட்டு எப்பயும் போல் கழுவி ஊற்றுங்க. நன்றி, வணக்கம்.